இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் வாக்குத்தத்தங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் பல ஆசீர்வாதமான செய்திகள் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுதும் ஆண்டவரை நம்ம துதிக்க போகிறோம், அவருக்கு மகிமை செலுத்த போகிறோம். எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர் அவர் ஒருவரே. இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுக்கும்படியாய், நம்மை ராஜாக்களாக ஆசாரியர்களாக ஆண்டவர் நம்மை உயர்த்தும்படியாய், நம்மை ஆண்டவர் பரலோக ஆசீர்வாதங்களை நமக்கு தரும்படியாய் இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்ம உலகத்துக்கு வந்தார் என்கிற அந்த செய்தி, அந்த நற்செய்தியை நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சற்று நேரம் அவரை ஆராதிக்க போகிறோம். நம்மை அவருடைய பிள்ளைகளாய் மாற்றும்படி, அவருடைய ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு சொல்லுகிற ஊழியக்காரர்களை நம்மை உயர்த்தும்படி தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தார். நமக்கு சுகத்தை தரும்படி, நமக்கு ஆசீர்வாதத்தை தரும்படி, பரலோக ஆசீர்வாதங்கள், உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதங்களை நிரப்பும்படி ஆண்டவர் வந்தார். நம்முடைய பாடுகள் துக்கங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும்படி வந்தார். அவர் வந்தனால தான் ஆசீர்வாதம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர், ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன், சர்வ வல்லவர், சர்வ சிருஷ்டிகர். சற்று நேரம் அவரை மகிமை செலுத்துவோம், சற்று நேரம் அவரை ஆராதிப்போம், சற்று நேரம் அவரை உயர்த்துவோம், துதிப்போம், அவருக்கே எல்லா கனத்தையும் கொடுப்போம். அவரை துதிக்க துதிக்க நமக்கு ஆசீர்வாதம். எந்த இடத்துல துதி இருக்கிறதோ அந்த இடத்துல கிருபை. அந்த பரம சேனையின் திரளாய் தேவ தூதர்கள் அந்த நாட்களில் வந்து அவர் இந்த உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு சமாதானம், பூமியில் இருக்கிற மனிதர்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமான நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் துதித்தார்கள் என்றெல்லாம் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். மேய்ப்பர்கள் துதித்தாங்க, தூதர்கள் துதித்தாங்க. நாமும் இன்றைக்கு துதிக்க போகிறோம். மகிமை அவருக்கு என்று சொல்லி, மாட்சிமை அவருக்கு என்று சொல்லி சற்று நேரம் அவரை மகிமைப்படுத்துவோம். அன்பரேசுகே மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, துதியும் புகழும் தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை 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 என் அன்பரேசுவுக்கே, அன்பரேசுவுக்கே. விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ, விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ. ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர், ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டே. ஆராதனை 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 என் அன்பரேசுவுக்கே, அன்பரேசுவுக்கே. வழிகாட்டும் தீவும் துணையாளரே, தேற்றும் தெய்வமே, வழிகாட்டும் தெய்வம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே. அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகனாரே, அன்பால் பலத்தால்
அனல் மூட்டும் ஐயா அபிஷேகனாரே. ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, துதியும் புகழும் தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. அவருக்கே மகிமை, அவருக்கே மாட்சிமை, அவருக்கே ஆராதனை, அவருக்கே துதி உண்டாகட்டும். இப்பொழுதும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம சற்று நேரம் திரும்ப போகிறோம். இந்த கிறிஸ்மஸ் நாட்கள் உங்கள் வேண்டுதல்கள் கேட்கப்படுகிற நாட்கள். இந்த கிறிஸ்மஸ் நாட்கள் உங்களுக்கு ஆண்டவர் பிரியமானவர்கள் என்று கண்டு உங்கள் விண்ணப்பங்கள் அத்தனையும் ஆசீர்வதிக்கிற நாட்கள். இந்த கிறிஸ்மஸ் நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற நிந்தைகளை ஆண்டவர் நீக்கி போடுகிற நாட்கள் என்று பார்த்தோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சத்தியம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 13வது வசனம். அந்த க்ஷணமே பரமசேனையின் தூதர் திரள் அந்த தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். இந்த கிறிஸ்மஸ் நாட்கள் தேவனை நாம் துதிக்கிற நாட்கள். அல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கிறிஸ்மஸ் காலங்கள் மகிழ்ச்சியின் காலம், இந்த கிறிஸ்மஸ் காலங்கள் சந்தோஷத்தின் காலங்கள். இந்த கிறிஸ்மஸ் நாட்கள் நம்ம ஆண்டவரை மகிழ்ச்சியாய் பாடி ஆராதிக்கிற காலம். நம்முடைய சபைகளில், நம்முடைய இல்லங்களில் கிறிஸ்மஸ் பாடல்கள் துணிக்கிற காலம். சபைகள் ஆராதனையில் ஆண்டவர் பிறந்தார், பிறக்க போகிறார் என்று சொல்லி மகிழ்ச்சியாய் ஆண்டவரை அந்த பிறப்பின் நற்செய்தியை அறிவிக்கிற காலம். இல்லங்களுக்கு சென்று என் ஆண்டவர் பிறந்திருக்கிறார், பிறக்க போகிறார் என்று சொல்லி நாம் அறிவிக்கிற இந்த காலகட்டத்தில் நம்ம வந்திருக்கிறோம். உலகமெங்கும் ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை, உலகமெங்கும் ஒரு ஆண்டவருடைய பிறப்பை கொண்டாடுகிற ஒரு நாட்களுக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். அந்த நாட்களில் கூட இந்த லூக்காவில் நம்ம வாசித்த வண்ணமாக இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பிறந்திருக்கிறார் என்று சொன்ன அந்த நற்செய்தியை சொல்லி முடித்தவுடனே அந்த க்ஷணமே பரம சேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேலே பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி அவர்கள் தேவனை துதித்தார்கள் என்று பார்க்கிறோம். அதே அதிகாரத்தில் 20வது வசனம், லூக்கா 2ஆம் அதிகாரம் 20வது வசனம், மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்ட திட்டத்தை செலவப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றுக்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். தேவ தூதர்கள் துதித்தார்கள், மேய்ப்பர்கள் துதித்தார்கள். ஆகவே இந்த கிறிஸ்மஸ் நாட்கள் ஆண்டவரை நம்ம துதிக்கிற நாட்கள். இந்த கிறிஸ்மஸ் நாட்கள் ஆண்டவரில் துதித்து நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற நாட்கள். ஏன் நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும்? ஏன் கர்த்தரை நம்ம பாடவே ஆராதிக்க வேண்டும்? ஏன் கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்த வேண்டும்? அப்படி மகிமைப்படுத்துகிற காரியம் என்ன, ஏன் என்கிற அந்த சத்தியத்தை நம்ம சற்று நம்ம தியானிக்க போகிறோம். துதிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்களை இந்த நாளில் ஆசீர்வதிப்பார். அவரை மகிமைப்படுத்துகிற, அவரை கனப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் யாரெல்லாம் அவரை மகிமைப்படுத்துகிறார்களோ, யாரெல்லாம் கனப்படுத்துகிறார்களோ அவர்களை அவர் கனப்படுத்துகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். ஏனென்றால் பரலோகத்தில் வேறு எந்த காரியமும் இல்லை. பரலோகத்தில் இந்த காரியம் மாத்திரமே, துதிதான் இருக்க போகிறது. வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அந்த 4 ஜீவன்களும் ஒவ்வொன்றுக்கும் அவ்வாறு சிறகுகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவர்களும் அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர்
பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓயாமல் சொல்லி கொண்டிருந்தார்கள். மேலும் சிங்காசனத்து மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையும் கனத்தையும் சோத்திரத்தையும் செலுத்தும் பொழுது 24 மூப்பர்களும் சிங்காசனத்து மேல் வீட்டிற்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலம் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு. பார்த்தீங்கன்னா வேதத்தை வாசிக்கும் பொழுது பரலோகத்தில் என்னதான் செஞ்சு கொண்டிருப்பாங்க என்று பார்க்கும்போது அந்த ஜீவன்களும் தேவ தூதர்களும் சிங்காசனத்துக்கு முன்பாக கர்த்தரை பரிசுத்தர் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் துதித்து கொண்டிருந்தார்கள். என்னென்னு துதித்தாங்க? கர்த்தாவே, நீர் தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்கிறவராய் இருக்கிறீர், பாத்திரராய் இருக்கிறீர் என்று சொல்லி துதித்தார்கள். ஆலோகத்தில் நம்ம செய்ய போகிற வேலை. ஏன்னால் சகலத்தையும் சிருஷ்டித்தவர் அவர்தான், சகலத்தையும் உண்டாக்கினவர் அவர்தான், சகல கணத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர் அவர் மாத்திரமே. ஆகவே முதலாவது காரியம், ஆண்டவரை நம்ம துதிக்கும்படி தான் ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறார். ஆண்டவர் துதிக்கும்படி சங்கீதம் 145 அதிகாரம் 1 வசனம், ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் சோத்தரிப்பேன். நாடோறும் உம்மை சோத்தரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாதது. தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரிகையின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமையான செய்கைகளை அறிவிப்பார்கள். துதித்து கொண்டிருப்பாங்க. உடைய மகிமையாக அறிவித்து கொண்டிருப்பேன். இதைத்தான் முதலாவது ஒரு கடமையாய் வேதம் நமக்கு கர்த்தரை ஒருவரே புகழப்படத்தக்கவர். ஆகவே அவரை தான் நம்ம துதிக்கணும். மனிதர்களை துதித்து புகழ்கிறத இன்றைக்கு நம்ம பார்க்குறோம். அரசியல் கட்சியில் இருக்கிறவர்கள் அரசியல் தலைவர்களை புகழ்வதும், நடிகர்களுடைய ரசிகர்களாக இருக்கிறவர்கள் அந்த நடிகர்களை புகழ்வதும், அல்லது அலுவலகத்தில் இருக்கிறவர்கள் அவருடைய மேலாளர்களை புகழ்வதும் போற்றுவதும் அவர்களை வணங்குவதும், காலில் விழுகிறது, அரசியல் கட்சி மேடைகளில் காலில் விழுந்து வணங்குகிறது, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். ஒன்றுக்கும் உதவாத, இன்றைக்கு பூத்து மாலையில் ஒன்றுமில்லாமல் போகிற மனுஷனுக்கு இவ்வளோ மகிமையை அவர்கள் தருகிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்ம ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், வானம் தமது சிங்காசனமாய் பூமி பாதபடியாய் கொண்ட மகா பெரிய தெய்வத்தை ஆராதித்து கொண்டிருக்கிற நாம இந்த நாட்களில் அவரை துதிக்காமல் இருந்தால் எப்படி? ஆகவே தான் வேதம் நமக்கு அழகாக சொல்கிறது, அவரே பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாதது. ஆகவே முதலாவது காரியம், தூதர்கள் துதித்தாங்க, மேய்ப்பர்கள் துதித்தாங்க, நாங்களும் இன்றைக்கு துதிக்கிறோம். கர்த்தாரே, நீரே நல்லவர், நீரே வல்லவர், நீரே புகழப்படத்தக்கவர், நீரே போற்றப்படத்தக்கவர் என்று ஆண்டவரை துதிக்கு பாத்திர அவர் ஒருவர் மாத்திரமே, அவரையே நான் துதிப்பேன். ரெண்டாவது, ஏன் நம்ம அவரை துதிக்கணும்? ஆண்டவர் உபாகமம் 10 அதிகாரம் 21 வசனம், அவரே உன் புகழ்ச்சி, உன் கண் கண்ட இந்த பெரிய பயங்கரமான காரியங்களை உன்னிடத்தில் செய்த உன் தேவன் அவரே. கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளுக்காக நான் கர்த்தரை துதிக்க வேண்டும். ரெண்டாவது, துதிக்கு பாத்திரர் அவரே, எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர். ஆகவே அவரை நான் துதிப்பேன். ரெண்டாவது காரியம், அவர் எனக்கு செய்த நன்மைகளுக்காக, அவர் செய்த உபகாரங்களுக்காக, அவர் செய்த ஒத்தாசைகளுக்காக கர்த்தரை நான் என்ன பண்ணுவேன்? துதிப்பேன். உபாகமத்தில் 10 அதிகாரம் 21 வசனத்தில் அதுதான் சொல்கிறான். மோசேவும் அந்த இஸ்ரேல் ஜனங்களும் சொல்கிறாங்க, கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக நம்முடைய 11 மாதங்கள் நம்ம அற்புதமாக நடத்தியிருக்கிறார். இந்த வருடங்களில் எத்தனை நன்மைகள் திரும்பி பார்த்தால், நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை உயர்வுகள், எத்தனை ஆசீர்வாதங்கள், எத்தனை கிருபைகள், எத்தனை கடாட்சம், எத்தனை நன்மை ஆண்டவர் நமக்கு செய்த காரியங்கள், அதெல்லாம் எண்ணி இந்த வருஷம் முழுவதும். அதனால தான் சங்கீதம் 13 அதிகாரம் 6 வசனத்தில் சங்கீதக்காரன் அழகான ஒரு வார்த்தை எழுதி வைக்கிறான், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் கர்த்தரை துதிப்பேன். சங்கீதம் 13 அதிகாரம் 6 வசனம் என்று வசனத்தில், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை நான் பாடுவேன். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை நான் பாடுவேன்.
நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன். உம்முடைய ரட்சிப்பினால் இருதயம் களி கூறும். நான் களி கூர்ந்து மகிழ்ந்து நான் பாடுவேன். ஆண்டவர் பிறக்க போகிறாரு. ஆண்டவர் பிறந்த நல்ல செய்தியை நான் கேட்க போகிறேன். ஆண்டவர் பிறந்த செய்தியை மற்றவர்களுக்கு நான் அறிவிக்க போகிறேன். அவர் என்னுடைய நன்மை செய்திருக்கிறார். இந்த வருஷத்தை திரும்பி பார்க்கும் பொழுது 11 மாதங்கள் என் வருமானங்களை ஆசீர்வதித்தார். 11 மாதங்கள் எனக்கு சுகத்தை கொடுத்தார். 11 மாதங்கள் உழைப்பதற்கு உண்டான கிருபையை தந்தார். இந்த 12வது மாதத்தை ஆண்டவர் கொண்டு என்னை காண கிருபை செய்தாரே. கர்த்தரை நான் நன்மை செய்தபடியால் அவரை நான் பாடுவேன். என்ன அழகான வார்த்தை. ஒருவேளை யாருமே எனக்கு இந்த வருஷத்தில் எதுவுமே நன்மையே எனக்கு நடக்கலை, வேறு எதுவுமே எனக்கு நல்லது எனக்கு கிடைக்கவே இல்லை, எனக்கு எல்லாமே தீமை, யாருமே அப்படி சொல்ல முடியாது. நீங்களும் நானும் ஜீவனோடு இருப்பதே ஒரு பெரிய நன்மை. நீங்களும் நானும் சுவாசித்து கொண்டிருப்பதே ஒரு பெரிய நன்மை. அப்படியே கிடைக்கலன்னா கூட ஆபக்கூக் என்கிற ஒரு பக்தன் அழகாக சொல்கிறான், அத்தி மரம் தொழிவிடாமல் போனாலும், திராட்சை செடியில் பழம் இல்லாமல் போனாலும், ஒலிவ மரத்தில் பழம் இல்லைனாலும், வயல்களில் எனக்கு விளைச்சல் இல்லாமல் போனாலும், ஆபக்கூக் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசித்து பார்த்தால், கிடைகளில் ஆடுகள் இல்லாமல் போனாலும், மந்தையில் தொழுவத்தில் மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள்ளே நான் களி கூறுவேன். ஒருவேளை நஷ்டங்களை நீங்கள் சந்தித்திருந்தாலும் கூட, ஒருவேளை கஷ்டங்களை ஒருவேளை சந்தித்திருந்தாலும் கூட, இந்த நாளில் என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறாரு, சுகத்தோடு வைத்திருக்கிறாரு, இந்த வருஷத்தை முழுதும் முடிப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறாரு, கர்த்தரை நான் பாடுவேன். அதுதான் ஆபக்கூக்கு நமக்கு கற்றுத்தருகிறான். ஒருவேளை எனக்கு எதுவுமே நன்மையே நடக்கலை, எல்லாமே நஷ்டமாக போயிடுச்சுன்னு சொன்னால் கூட அவன் சொல்லுகிறான், கர்த்தாவே நான் உம்மை நோக்கி நான் என்ன பண்ணுவேன், நான் நன்றி செலுத்துவேன், உம்மை துதிப்பேன், உன்னை சோத்தரிப்பேன், நான் ஒருபோதும் உம்மை நான் என்ன பண்ண மாட்டேன், நான் முணுமுணுக்க மாட்டேன், நான் ரட்சிப்பின் தேவனுக்குள்ளே நான் என்ன பண்ணுவேன், களி கூறுவேன். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக அவரை நம்ம துதிக்க வேண்டும். தேவ தூதர்கள் துதித்தாங்க, மேய்ப்பர்கள் துதித்தாங்க, இயேசு கிறிஸ்து பிறக்க போகிறார் என்று சொல்லி அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தாங்க. ஏன் துதித்தாங்க? நரப்போகிற நன்மைக்காக. 3ஆவதாக நம்ம எதுக்கு நம்ம ஆண்டவரை துதிக்கணும்? நான் பெற்றுக்கொள்ள போகிற, கர்த்தர் எனக்கு செய்ய போகிற நன்மை. புதிய வருடத்துக்குள்ளே நான் போகிறேன். இந்த 2024 முடிக்க போகிறேன். 2025க்குள்ளே நான் காலடி எடுத்து வைக்க போகிறேன். இந்த 2024 காட்டில் 2025 எனக்கு இன்னும் நன்மைகள், இன்னும் கிருபை, கர்த்தர் எனக்கு இன்னும் பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறாரு. இதை காட்டிலும் பெரிய காரியம். என் குடும்பத்தை உயர்த்துவார், என் பிள்ளைகளுக்கு உயர்த்துவார், திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் இல்லாத என் பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், இதுவரை கட்டப்படாத வீடுகள் கட்டி முடிக்கப்படும். இதுவரை நான் இதுவரெல்லாம் அடைந்த ஆசீர்வாதங்களை காட்டிலும் பல மடங்கு ஆசீர்வாதம். சங்கீதம் 48:10 வசனம், தேவனே உமது நாமம் விளங்குகிறது போல உமது புகழ்ச்சியிலும் உமது புகழ்ச்சியும் பூமியின் கடையாந்தரங்கள் பரிந்தும் விளங்குகிறது. ஆண்டவரே, உமது வலதுகரம் நீதியால் நிறைந்திருக்கிறது. உமது நியாய தீர்ப்பு நிமித்தம் சீயோன் பர்வதம் மகிழ்ந்திருக்கிறது. ஆண்டவரே, இந்த தேவன் என்றென்றைக்கும், அந்த 14ஆம் வசனம் 48, இந்த தேவன் என்றென்றைக்கும் சதாக்கள் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் என்னை நடத்துவார். அதனால் நான் துதித்து கொண்டே இருப்பேன். 24 மாத்திரமல்ல, வருகிற 25ஆம் ஆண்டு என்னை ஆசீர்வதிப்பார். வரக்கூடிய நாட்கள் எல்லாம் இந்த தேவன் என்றென்றைக்கும் சதா காலங்கள் நம்முடைய தேவன். கர்த்தர் பெரியவர். அவர் தமது தேவனுடைய ஆலயத்தில், அவர் பர்வதத்தில் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். ஆகவே நான் துதித்து கொண்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு நன்மை வரப்போகுது, எனக்கு ஆசீர்வாதம் வரப்போகுது. கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க போகிறார், கர்த்தர் என்னை இன்னும் உயர்த்த போகிறார். நான் துதிக்க நான் நன்மைகளையும் கிருபைகளும் பெற்றுக்கொண்டே இருப்பேன். துதிக்கு பாத்திரர் அவர் ஒருவர் மாத்திரமே. உபாகம் 6ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உபாகம் 6ஆம் அதிகாரம் 19வது வசனம் இப்படியாக எழுதப்பட்டிருக்கு. உபாகம் 6:19, கர்த்தர் தாம் சொன்னபடி 6ஆம் அதிகாரம், உபாகமம் 6ஆம் அதிகாரம் 19வது வசனம், கர்த்தர் நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும், நான் சொன்னபடியே நீ உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு பரிசுத்தனமாக இருப்பேன்னு அவர் எனக்கு சொன்னனால நான் ஆண்டவரை நான் என்ன பண்ணுவேன், துதித்து கொண்டே இருப்பேன். ஆண்டவரை நான் உயர்த்தி கொண்டே இருப்பேன். ஆண்டவர் நம்மை உயிரோடு காத்ததற்காகவும், ஆண்டவர் என்னாலும் நம்ம நன்றாய் இருப்பதற்கு, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்ததற்காகவும், ஆண்டவர் இன்னும் நம்மை உயர்த்த போவதற்காகவும்,
நம்முடைய சத்துருக்களையெல்லாம் நீக்கி அவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறதுக்காகவும் கர்த்தரை நான் எப்பொழுதும் துதித்து கொண்டே இருப்பேன், கர்த்தரை நான் ஸ்தோத்தரித்து கொண்டே இருப்பேன், கர்த்தரை நான் புகழ்ந்து கொண்டே இருப்பேன். இதுதான் இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற அற்புதமான ஆசீர்வாதமான வாக்கு தத்துவம். கர்த்தரை நம்ம துதிக்கும்படி தான் ஆண்டவர் நம்ம உருவாக்கி வச்சுருக்கிறாரு. கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்தும்படி தான் ஆண்டவர் நம்ம உருவாக்கி வச்சுருக்கிறாரு. கர்த்தரை நான் எப்பொழுதும் நான் துதித்து கொண்டே இருப்பேன், கர்த்தரை நான் ஸ்தோத்தரித்து கொண்டே இருப்பேன். இந்த கிறிஸ்மஸ் நாட்கள் ஆண்டவரை நான் துதிக்கிற நாட்கள். இந்த கிறிஸ்மஸ் நாட்கள் ஆண்டவர் என் நிந்தையை நீக்கி போடுகிற நாட்கள். இந்த கிறிஸ்மஸ் நாட்கள் ஆண்டவர் என் வேண்டுதல்களை கேட்கிற நாட்கள். இந்த கிறிஸ்மஸ் காலங்கள் ஆண்டவர் என்னையும் என் குடும்பத்தையும் நான் துதிக்க நான் ஆசீர்வதிக்கிற நாட்கள். அவர் என் மேலே கிருபை வைத்தாரே, அவர் எனக்கு இரக்கம் பாராட்டினாரே, அவரை நான் மகிமைப்படுத்தி கொண்டிருப்பேன், அவரை நான் துதித்து கொண்டிருப்பேன், அவரை நான் உயர்த்தி கொண்டிருப்பேன் என்று நம்ம சொல்ல வேண்டும். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக துதிக்க வேண்டும், கர்த்தர் நமக்கு செய்ய போகிற நன்மைகளுக்காக துதிக்க வேண்டும், கர்த்தரை துதிக்கு பாத்திரராகவே அவரை நம்ம துதிக்க வேண்டும். இதுதான் நம்ம துதிக்க வேண்டிய காரியம். ஏன் நம்ம கர்த்தரை துதிக்கணும்? அவர் தான் பாத்திரர், அவர் ஒருவருமே அது தகுதி உடையவர். அவரே கனத்துக்கு மகிமைக்கும் பாத்திராகவே அவரை நான் துதிப்பேன், அவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துவேன். ஏன்? எனக்காக அவர் பிறக்கிறார். ஏன்? என் பாவங்களை நீக்கும்படி அவர் இந்த உலகத்துக்கு வருகிறார். ஏன் அவரை துதிக்கணும்? என்னை ரட்சிக்கும்படி அவர் வருகிறார், என்னுடைய மீட்பராய் அவர் வருகிறார். நம்முடைய சாபங்கள் மீறுதல்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு, என்னுடைய நோய்கள் நீக்கி போட்டு, வியாதிகள் நீக்கி போட்டு நம்மை ஆசீர்வதிக்கும்படி அந்த இரட்சகராக வருகிறாரே, அவரை நான் என்ன பண்ணுவேன்? ஸ்தோத்தரிப்பேன், அவரை நான் துதிப்பேன். ஆண்டவரை நோக்கி நம்ம இப்பொழுது சொல்ல போகிறோம். ஆண்டவரே, உமக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துவேன், உம்மை நான் துதிக்க போகிறேன், உம்மை நான் மகிமைப்படுத்த போகிறேன், உம்மை நான் உயர்த்த போகிறேன். அவரை துதிக்கும் போது, அவரை மகிமைப்படுத்தும் போது, அவரை உயர்த்தும் போது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்படியே நம்ம அவரை துதிப்போமா? அவரை பார்த்து நம்ம சொல்லுவோமா? அவரை நம்ம சற்று நேரம் ஆராதித்து, ஆண்டவரே உமக்கு நான் ஸ்தோத்திரம் செய்வேன், அதுக்காகவே நீங்கள் என்னை படைச்சிருக்கிறீங்க. இந்த கிறிஸ்மஸ் நாட்கள் உம்மை நான் துதிக்கிற நாட்கள், இந்த கிறிஸ்மஸ் நாட்கள் உம்மை ஆராதிக்கிற நாட்கள் என்று சொல்லி அவரை நம்ம ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை தோத்திரம் செய்வேனே. பாத்திரமாக இம்மாத்திரம் கருணை வைத்து, பாத்திரமாக இம்மாத்திரம் கருணை வைத்து, பார்த்திபனை யுத கோத்திரனை தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை தோத்திரம் செய்வேனே. அன்னை மரி சுதனை புல் மீது அமிழ்து கழுதவனை, புல் மீது அமிழ்து கழுதவனை, புல் மீது அமிழ்து கழுதவனை, முன்னனை மீதுற்ற சின்ன குமாரனை, முன்னனை மீதுற்ற சின்ன குமாரனை, முன்னுரை நூற்படி இந்நில தூற்றோனை தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை தோத்திரம் செய்வேனே. ஆண்டவரை துதித்து கொண்டிருப்போம், ஆண்டவரை துதித்து கொண்டிருப்போம், அவரை மகிமைப்படுத்தி கொண்டிருப்போம். அவர் வல்லவர், அவர் நல்லவர், அவர் சர்வத்தையும் படைத்தவர், அவரே நமக்கான இரட்சகர், அவரே நம்முடைய மேசியா, அவரே அருணோதயம், அவரே விடிவெள்ளி நட்சத்திரம். அவரே மகிமைப்படுத்துவோம், அவரை உயர்த்துவோம். தேவ தூதர்கள் பரமசேனையின் திரள் அந்த நாளில் துதித்தார்கள், மெய்ப்பர்கள் துதித்தார்கள், நாங்களும் துதிக்கிறோம் என்று சொல்லி நம்ம அர்ப்பணிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லியிருக்கிற துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர, தூயாதி தூயவர, ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, துதிக்கும் பொழுது எங்கள் கட்டுக்கள் உடையும், துதிக்கும் பொழுது எரிகோ கோட்டைகள் ஒன்றுமில்லாமல் மண்மேடுகளாய் போகும், துதிக்கும் பொழுது வல்லமை இறங்கும், துதிக்கும் பொழுது
பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களை ஆட்கொள்ளுகிறீர். நன்றி செலுத்துகிறோம், உம்மை சோத்தரிக்கிறோம். இந்த நாளில் யாரெல்லாம் உம்மை சோத்தரித்து கொண்டிருக்கிறாங்களோ, யாரெல்லாம் உம்மை துதித்து கொண்டிருக்கிறார்களோ, சந்தோஷமும் சமாதானமும் ஆண்டவரை அவளை ஆட்கொள்ளட்டும். ஆண்டவரை பரிசுத்த அக்கினி ஆண்டவரை இறங்கட்டும். அப்பா, இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் உம்மை சோத்தரிக்கிற நாட்கள். ஒவ்வொரு நிமிஷமும் உம்மை சோத்தரிக்க, துதிக்க கிருபை தந்தீரே. நன்றி செலுத்துகிறோம், சோத்தரிக்கிறோம். துதி பலிகளை ஏற்றுக்கொள்ளுங்க, அங்கீகரிங்க, ஆசீர்வதிங்க, கிருபைக்குள்ள மூடிக்கொள்ளுங்க.